கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளே நாம் தியானம் செய்வதான வேத வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு பொறுமை மிக அவசியமானது. இது நாம் பலவித உபத்திரவங்களின் மூலமாகவே பெற முடியும். நமக்கு விசுவாசமும் அவசியமானது. அதை அத்தியாவசியமான போது மட்டுமே அதிகப்படியாக நாம் அதை பயன்படுத்த முடியும். நம் ஊழியத்தில் நமக்கு அனுபவம், அறிவு தேவையானது. இது நமக்கு ஊழியத்தில் ஏற்படும் பலவீனங்களிலும் கஷ்டங்களிலும் பல உபத்திரவங்களிலும் பெறக்கூடியதாக உள்ளது. இதன் மூலம் நாம் தேவனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்காகவும் ஆளுகை செய்வர்களுக்காகவும் உருவாக்க முடியும். தீமையினால் அல்ல, நன்மையினால் எதிர்த்து அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மை வழிநடத்த நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். உபத்திரவமானது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சை வரும்பொழுது தான் நம்முடைய பொறுமை எப்படிப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். எத்தன்மையிலே நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பரீட்சையை நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாக அனுப்பப்படுகிறது. உபத்திரவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த நாம் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்தின் பிரகாரமாக இந்த தாழ்மையான அந்த பொறுமை எப்படி நமக்குள்ளாக செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள உபத்திரவங்கள் வழியாக நாம் பரீட்சிக்கப்படுகிறோம். எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோம், எந்த சதவீதத்தின் அடிப்படையிலே, எந்த விகிதத்தின் அடிப்படையிலே நாம் இன்னும் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள பரீட்சையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான விசுவாச அளவிலே நாளுக்கு நாள் வளர, நமக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு கூட நம்ம இருதயங்களிலே தாழ்மையை தரித்து கொண்டு பொறுமையுள்ளவர்களாக, பெருமையுள்ளவர்களாக அல்ல பொறுமையுள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கிறோம். ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது இப்படியாக வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நமக்குள்ளாக நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு செயல்படுகிறது, அந்த ஜீவனுக்கு நாம் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய பொறுவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 1 பேதுரு 3:14-17 வசனங்களை வாசிக்கும்போது, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுள்ளவர்களாக இருங்கள். தீமை செய்து பாடு அனுப்புவதிலும் தேவனை சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பதே மேன்மையாக இருக்கும் என்று இது பார்க்கிறோம். யாக்கோபு 1:3-12 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாததுமாக இருக்கிற தேவனத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள்.
சந்தேகப்படுவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமணம் உள்ளவர்கள் தன் வழியெல்லாம் நிலையற்றவராயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் விழுந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை விழுந்து போகும். அதன் பூ உதிர்ந்து அதன் ஆழமான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு குரலுக்கு வாக்குத்தம் பண்ண ஜீவக்கிடத்தை பெறுவான் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவரே, நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஓட்டத்திலேயே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். உபத்திரவும் பொறுமை பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகிற உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும். எது நிமித்தமாக உபத்திரவம் வருகிறது? நம்முடைய பொறுமையை சோதிக்கும்படிக்காகவா, அல்லது நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வளரும்படிக்காகவா, அல்லது நம்முடைய சொந்த இச்சையின் கிரியினாலே வருகிறதான சோதனையா? நமக்கு வருகிறதான உபத்திரவங்கள் எதை நிமித்தமாக வருகிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இச்சை நிமித்தமாக வருகிறதான உபத்திரவத்தை நாம் சகித்தே ஆக வேண்டும். இருப்பினும் அதை காட்டிலும் நாம் பொறுமையை சகித்து கொள்ளும்படிக்காக நமக்கு உண்டாகிறதான உபத்திரவத்திலே நாம் எந்த அளவு பொறுமையாக இருக்கிறோம்? அதற்கு பரிசுத்த ஆவியானவரும் உதவி தேவை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு வருகிறதான சோதனைகளிலே ஜெயம் கொள்ளும்படிக்காக பொறுமையாய் காத்து கொண்டிருக்கும்படிக்காக, பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கும்படிக்காக பலன் தருவார். நம்முடைய சொந்த பலத்திலோ மாம்ச சிந்தையிலோ மாம்ச பலத்திலோ நாம் பொறுமையாக இருக்கவே முடியாது. மாம்சமானது ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் கிரியை செய்கிறபடினாலே நம்முடைய பொறுமையானது எதன் மூலமாக விளங்குகிறது? பரிசுத்த ஆவியின் மூலமாகவா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பொறுமையானது பரிசுத்த ஆவிக்கு துணையாக பரிசுத்தாவின் துணையோடு கூட செயல்படும் என்று சொன்னால், எப்பேற்பட்டதான சோதனைகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலம் தருகிறார். அந்த பலனிலே நாம் ஜெயம் பெற முடியும். ஆகினாலே வசனத்தை நேசித்து அந்த வசனத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஒரு நாளும் பொறுமையை சகித்து நாம் வாழ்வோம். பொறுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமான ஜீவியம் செய்து நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை அனுதினமும் நடத்தி வருவதான பாதைகளுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து வசனத்தின்படியே வாழ்வோம். அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம். அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம். வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படியே உற்சாகப்படுவோம். தொடர்ந்து நம்மை கர்த்தர் வழி நடத்துவாராக.